இந்த வீடியோவில் நாம் டபிள்யூடபிள்யூட இந்த 5 டெவஸ்டேட்டிங்கான ஃபினிஷர்ஸை உருவாக்குன ரெஸ்லர்ஸ் யார் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்பர் 1 பிளேஸில் இருக்கிற ஃபினிஷரோட கிரியேட்டர் இவரா அப்படின்னு உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. நம்பர் 5 அன்பிரெட்டி. ஆப்பனண்டோட 2 கைகளையும் பின்புறத்துல இருந்து லாக் பண்ணி முகம் வேகமாக போய் தரையில் அடிக்கிற மாதிரி போடுற சூப்பரான ஒரு டெவஸ்டேட்டிங்கான மூவ் தான் இந்த அன்பிரெட்டி. இந்த அன்பிரெட்டி ஃபினிஷரை முதலாக உருவாக்குனது WCWட ரெஸ்லரான டாமி ராஜர்ஸ் தான். லேட்டரா டபிள்யூடபிள்யூட கிறிஸ்டியன் இதுக்கு கில் ஸ்விட்ச் அப்படின்னு ஒரு புதிய பெயரை வச்சு அதே ஃபினிஷர் அவரும் போட்டு அதை இன்னும் பிரபலமாக்கினாரு. நம்பர் 4 சிசாரோ ஸ்விங். இந்த மூவை உருவாக்குனது அந்த ஃபினிஷரோட பெயர்ல இருக்கிற மாதிரியே சிசாரோ தான். ஆப்பனண்டோட 2 காலையுமே பிடிச்சு ஆப்பனண்டோட தலை காத்துல சுத்துற மாதிரி போட்டு சொலட்டி ஆப்பனண்ட வாந்தி பண்ண வைக்கிற அளவுக்கு சுத்துற ஒரு கொடூரமான ஃபினிஷர் தான் இது. நம்பர் 3 619. 90s கிட்ஸோட ஃபேவரட்டான ஃபினிஷர் தான் இந்த 619. ஆப்பனன்ஸை செகண்ட் ரோப்ல தொங்க விட்டுட்டு லூச்சாடர் கிங்கான ரே மிஸ்டீரியோ ரோப்புக்கு நடுவுல சுத்தி முட்டியால மூக்க உடைக்கிற டெவஸ்டேட்டிங்கான ஃபினிஷர் தான் இது. நம்பர் 2 450 ஸ்பிளாஷ். தேர்ட் ரோப் மேல இருந்து ஜம்ப் பண்ணி ஏர்ல ஃபுல்லா 450 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணி ஆப்பனண்டோட செஸ்ட் மேல போய் பலமா விழுந்து காயப்படுத்துற கொடூரமான இந்த 450 ஸ்பிளாஷை உருவாக்குனது ஹெவிவெயிட் ரெஸ்லரான ஸ்காட் ஸ்டெய்னர் தான். 1987 வருஷத்துல தான் ஸ்காட் ஸ்டெய்னர் முதல் முறையா இந்த மூவை போட்டிருப்பாரு. ஃபைனலா நம்பர் 1 பிளேஸ்ல இருக்கிறது ஆர்கேஓ. ஆர்கேஓவை உருவாக்கினது ராண்டி ஓட்டன் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருந்திருப்போம். ஆனா அதுதான் இல்ல. டபிள்யூடபிள்யூட பழைய ஜெனரல் மேனேஜரும் ஃபார்மர் ரெஸ்லருமான ஜானி லாரன்ஸ் தான் முதல் முறையா இந்த ஆர்கேஓ மூவை கண்டுபிடிச்சாரு. அதுக்கு அந்த டைம்ல அவர் வச்ச பெயர் ஏஸ் கட்டர். அவருக்கு அப்புறமா WCWட லெஜெண்டான டைமண்ட் டல்லாஸ் பேஜ் இதே ஃபினிஷரை கொஞ்சமா ஆல்டர் பண்ணி அவரோட ஓன் வெர்ஷனை இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதுக்கு டைமண்ட் கட்டர் அப்படிங்கிற பெயரை வச்சிருந்தாரு. அவருக்கு அப்புறமா நம்ம வைப்பர் ராண்டி ஓட்டன் இன்னும் கொஞ்சம் கூட அந்த மூவ் ஆல்டர் பண்ணி அதை கொஞ்சம் கொடூரமா மாத்தி ரெஸ்லர்ஸோட ஃபேஸ் டைரக்டா ஸ்டேஜ்ல போய் அடிக்கிற மாதிரி போட்டு அதுக்கு ஆர்கேஓ அப்படிங்கிற ஒரு பெயரை கொடுத்தாரு. ஆர்கேஓ அப்படின்னா ராண்டி கீத் ஓர்டன் அப்படின்னு அர்த்தம்.